ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சியாமளா நவராத்திரி அம்பிகையின் அருளை பெறுவதற்கு உரிய நாட்களாக வெள்ளிக்கிழமை வழிபாடு சொல்லப்படுகிறது. இது தவிர ஒரு ஆண்டில் வரும் நவராத்திரி நாட்களும் அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நாட்களாகும். மற்ற நாட்களை விட நவராத்திரி காலங்களில் அம்பிகையின் சக்தி மிகுந்து காணப்படுமாம். இந்த நாட்களில் அம்பாளின் மனம் குளிரும் வகையில் வழிபாடு செய்தால் அவளின் பரிபூரண அருளை பெற முடியும் என்கிறார்கள். சிவனை வழிபடும் முறைக்கு சைவம் என்றும் விஷ்ணுவை வழிபடும் முறைக்கு வைணவம் என்றும் பெயர் வைக்கப்பட்டிருப்பதைப் போல அம்பிகையை முழுமுதல் கடவுள் வழிபடும் முறைக்கு சாக்தம் என்று பெயராம். அம்பாளை சாந்த சொரூபமாக, உக்கிரகாளியாக, வாராகி, சாமுண்டி என பல வடிவங்களில் வழிபடும் முறை உள்ளது. அம்பாள் வழிபாட்டிற்கு உரிய திதிகளாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் அதி அற்புத சக்தி வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இதேபோல சக்தி வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுவது நவராத்திரியாகும். ஒரு ஆண்டில் சியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வாராகி நவராத்திரி, சாரதா நவராத்திரி என மொத்தம் 4 வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் பொதுவாக ஐப்பசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியே நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அம்பாள் 9 நாட்கள் தவம் இருந்து பலவிதமான சக்திகளை பெற்று 3 தேவியர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அப்படி அம்பாள் தவம் செய்த 9 நாட்களை நவராத்திரி என்றும், அசுரனை அம்பாள் வதம் செய்து வெற்றி கொண்ட நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகின்றோம். தென்னிந்தியாவில் சாரதா நவராத்திரி கொண்டாடும் பழக்கம் மட்டும் வழக்கத்தில் உள்ளது. ஆனால் வட இந்தியாவில் அனைத்து நவராத்திரிகளும் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக தை மாத வளர்பிறையில் வரும் சியாமளா நவராத்திரியை பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. சியாமளா நவராத்திரியில் வரும் வசந்த பஞ்சமி மிகவும் சிறப்புடையது. இந்த நாளில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை வழிபடுகின்றனர். புத்தகம், பேனா போன்ற பொருட்களை சரஸ்வதி தேவியின் படத்தின் முன்பாக வைத்து வழிபடுகின்றனர். வெண்ணிற மலர்களை கொண்டு சரஸ்வதி தேவியை வழிபடுகிறார்கள். சரஸ்வதிக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி பாயசம், தேங்காய், பழம் நைவேத்தியமாக வைத்து சரஸ்வதியை இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். இந்த நாளில் குழந்தைகள் கல்விக்குரிய பொருட்களை பூஜையில் வைத்து வழிபட்டால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. சியாமளா நவராத்திரியின் 5வது நாள் பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவி அவதரித்ததாக கருதப்படுவதால் இந்நாளில் வடநாட்டில் விஜயதசமியை போன்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பமும் செய்வார்கள். இதனால் சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். சியாமளா நவராத்திரி தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சியாமளா நவராத்திரியை நாமும் கொண்டாடுவோம். அம்பிகையின் அருள் பெறுவோம்.